அந்நஹுல் வாலிஹை அடிப்படையாக வைத்து நாம் நடாத்தி வரும் இலக்கண பாடங்களில் இன்று 33வது பாடத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய பாடம் அந்நஹுல் வாலிஹின் மர்ஹலா இப்திதாயா ஆரம்ப நிலை பிரிவின் 3 பாகங்களில் 2வது பாடத்தில் தொடர்கிறது. இந்த பாடத்துடைய தலைப்பு பாத ஹத்தா, ஹத்தாவுக்கு பின்னால், அதாவது ஹத்தாவுக்கு பின்னால் ஃபிஅல் முதாரிக்கு நஸ்பு செய்தல் என்பது பாடமாகும். முந்தைய பாடங்களுடன் தொடர்பு இருக்கிறது இதற்கு. அதாவது முந்தைய பாடத்திலே நஸ்புல் முதாரியை தியானில் முதுமரத்தி, மறைக்கப்பட்ட அன்னை கொண்டு முதாரிக்கு நஸ்பு செய்தல் என்று பார்த்தோம். அதிலே 1வது பாத லாமி தாலில், 2வது பாத லாமில் ஜுஹூர், 3வது பாத அவு, 4வது இங்கிருப்பதை போன்று பாத ஹத்தா, ஹத்தாவுக்கு பின்னால் ஃபிஅல் முதாரிக்கு நஸ்பு செய்தல் என்பதாகும். இந்த உதாரணங்களில் நீங்கள் அதனை அவதானித்து பார்க்க முடியும். லா யும்தஹுல் வலது, பையன் புகழப்பட மாட்டான். ஹத்தா யனால ரிதா வாலிதைஹி, அவனுடைய பெற்றோர்களுடைய பொருத்தத்தை அவன் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும். இந்த இடத்தில் தான் எனால என்று ஹத்தாவுக்கு பின்னால் ஃபிஅல் முதாரி எனால என்பது நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது. ல என்பதாக சஅல்ஸமுல் ஃபிராஷ, விரிப்பை நான் பற்றி பிடித்துக் கொள்வேன். ஹத்தா யத்திம்ம ஷிஃபாயி, எனது ஆரோக்கியம் பரிபூர்ணமாகும் வரைக்கும். ஹத்தா யத்திம்ம ம என்பதாக வந்திருக்கிறது. லா தாக்குல் ஹத்தா தஜூஅ, உனக்கு பசி ஏற்படும் வரைக்கும் நீ சாப்பிடாதே. லா ததுகுல் ஹத்தா யுதன லக, உமக்கு அனுமதி கிடைக்கும் வரைக்கும், அனுமதிக்கப்படும் வரைக்கும் நீ நுழையாதே. இந்த 4 உதாரணங்களிலும் எனால, யத்திம்ம, தஜூஅ, யுதன போன்ற ஒவ்வொரு ஃபிஅல் முதாரியும், நிகழ்காலம் எதிர்காலத்துக்குரிய ஒவ்வொரு ஃபிஅல் முதாரியும் நஸ்பு செய்யப்பட்டிருக்கிறது ஹத்தாவுக்கு பின்னால். இந்த சட்டத்தை பார்ப்போம். அதாவது அல் காயிதத்து சாதிசத்து வல் அர்பஊன, 46வது சட்டம். யுன்சபுல் முதாரிஉ, முதாரி நஸ்பு செய்யப்படும். பிஅன் முதுமரத்தன் வுஜூபன் பாத ஹத்தா, ஹத்தாவுக்கு பின்னால் கட்டாயமாக மறைக்கப்பட்ட அன்னை கொண்டு முதாரி நஸ்பு செய்யப்படும். இந்த இடத்திலும் கட்டாயமாக மறைக்க வேண்டும், வெளிப்படுத்தி சொல்ல முடியாது. இங்கு நீங்கள் அவதானிக்கலாம், ஹத்தா என்ற சொல் ஒருபோதும் ஃபிஅல் முதாரிக்கு நேரடியாக நஸ்பு செய்யவே முடியாது, மறைமுகமாகவும் செய்ய முடியாது. எனவே இந்த இடத்தில் எனா ல என்று எத்திம்ம தஜூஅ யுதன என்று நஸ்பு செய்த ஆமில் எது என்று கேட்டால், மறைமுகமாக கட்டாயமாக மறைந்திருக்கக்கூடிய முதாரிக்கு நஸ்பு செய்யக்கூடிய ஆமில்களில், அதாவது அன், லன், இதன், கை போன்ற 4 இருக்கின்றன. அவற்றில் அன் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. வேறு ஆமில்களை லன்னையோ இதனையோ அல்லது கையையோ மறைக்க முடியாது. அன் என்பதைத்தான் இந்த இடத்தில் மறைக்கப்பட்டிருக்கிறது, கட்டாயம் மறைக்க வேண்டும். ஹத்தாவுக்கு பின்னால் கட்டாயமாக மறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இடத்திலே லா யும்தஹுல் வலது ஹத்தா ஐயனால என்றிருக்கும். அந்த அன்னை வெளிப்படுத்த முடியாது. ஹத்தா யனால என்றுதான் சொல்ல வேண்டும், அன்னை வெளிப்படுத்த முடியாது. எனவே இந்த பாடத்தையும் நீங்கள் கவனமாக விளங்கி அடிமனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். பல உதாரணங்களை சொல்லி பார்ப்பதற்கும் எழுதுவதற்கு முயற்சியுங்கள். பாடங்களை தொடருங்கள்.